செல்லப்பிராணிகளுக்கு அவிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று 3 நாட்களில் 2300 பேர் விண்ணப்பங்கள் தாக்கல் செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உரிமம் இல்லாமல் செல்லப்பிராணிகளை வளர்த்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை மாநகராட்சி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். சமீபத்தில் ராட்வெய்லர் நாய் கடித்து சிறுமி படுகாயம் அடைந்த நிகழ்வு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை தமிழகம் முழுக்க ஏற்படுத்தியது. அதைத் தொடர்ந்து பல்வேறு கட்டுப்பாடுகள் செல்லப்பிராணிகள், குறிப்பாக வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய் வளர்ப்பு முறைக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளையும் சென்னை மாநகராட்சி பிறப்பித்தது. அதன் அடிப்படையில் அதற்காக ஒரு பெரிய வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிட்டார்கள். செல்லப்பிராணிகள், குறிப்பாக வீட்டில் நாய் வளர்ப்போர் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் என்ன என்பது குறித்த அறிவிப்பு வெளியானது. அதன் தொடர்ச்சியாக ஒவ்வொருவரும் செல்லப்பிராணிகள் வளர்க்கக்கூடியவர்கள் பூங்காக்களுக்கு நாய்களை காலை நடைபயிற்சி அழைத்து செல்லும் போது ஒரு செல்லப்பிராணி மட்டுமே அழைத்து செல்ல வேண்டும் என்றும், அது வாய் நாய் கடிக்க முடியாத அளவுக்கு பாதுகாப்புகள்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டு அதற்கு பிறகு வாய் அடைக்கப்பட்ட பூட்டு போட்ட பிறகுதான் வெளியில் அழைத்து செல்ல வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டன. இதைத் தொடர்ந்து நாய் வளர்ப்பவர்கள் உரிய முறையில் உரிமம் பெற வேண்டும் என்றும், உரிமம் பெற்றவர்கள் மட்டுமே நாய் வளர்க்க வேண்டும் என்றும், இல்லையென்றால் நாய் வளர்ப்புக்கு அனுமதி கிடையாது என்று அறிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து கடந்த 3 நாட்களில் மட்டும் 2300 பேர் உரிமம் பெறுவதற்காக விண்ணப்பித்திருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் செல்லப்பிராணிகளுக்கு உரிமம் பெற 3 நாட்களில் 2300 விண்ணப்பங்கள் குவிந்திருப்பதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்திருக்கிறார்கள். விண்ணப்பங்கள் பெறுவதோடு மட்டுமில்லாமல் அந்த விண்ணப்பங்கள் பூர்த்தி செய்யப்படும் போது அதில் கேட்கப்படக்கூடிய அனைத்து விடயங்களும் மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ராபிஸ் தடுப்பூசி போடப்பட்டிருக்க வேண்டும், அந்த நாயுடைய இனம், அதனுடைய பெயர் உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும், அதற்கு போடப்பட்ட தடுப்பூசி உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் அந்த விண்ணப்பத்தில் பூர்த்தி செய்யப்பட்ட பிறகு அதை அனுப்ப வேண்டும். அதற்கு பிறகு அது பரிசீலிக்கப்பட்டு அவர்களுக்கு அந்த உரிமம் வழங்கப்படும். உரிய முறையில் அனைத்து விதிகளும் பின்பற்றினால் மட்டும்தான் உரிமம் வழங்கப்படும் என்றும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்ட சூழ்நிலையில் கடந்த 3 நாட்களில் மட்டும் 2300 விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருப்பதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது.